என்னங்க இங்க பாருங்க. ஆ உங்களுக்கு ப்ரோகிராம்க்கு Dress எல்லாம் எடுத்து வச்சிட்டேங்க. ஆ அந்த விக்கும் நைட்டும் எடுத்து வைக்கணுமா? வேணா அந்த ஸ்கிரிப்ட் இன்னைக்கு பண்ணல. நீ ஒரு லுங்கியோ டி-ஷர்ட் எடுத்து வை. அது எதுக்கு? அது ஒரு புது ஸ்கிரிப்ட். அது சரி, திருச்சியில எங்கங்க ப்ரோகிராம்? ஏதோ ஒரு கன்வென்ஷன் சென்டரா. என்னாச்சு? இல்ல, கொரோனா டைம் இல்லனா நானும் பசங்களும் வந்திருப்போம். நான் ஃபேமிலி டூர்லாம் போலமா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு ப்ரோகிராம் கிடைச்சிருக்கு. இது எத்தனை நாள் ப்ரோகிராம்? ஒரு வாரம் ப்ரோகிராம்னு சொன்னாங்க. உங்க கூட வேற யார் யார் வரா? நம்ம சிங்கர் மெனாஃப் இருக்கான்ல, அவன் வரான். அப்புறம் ஆர்கெஸ்ட்ரால இருக்கிறவங்க, அப்புறம் வேற யாரெல்லாம் வராங்கன்னு அங்க போனாதான் தெரியும். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நாங்க தான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறோம். Stone, paper, scissors. 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 ஷூவை வாஷ் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். என்னங்க டீ? என்னாச்சு, பால் இல்லையா? பால்காரனுக்கு காசு கொடுத்து 2 மாசம் ஆச்சு. இனிமே பால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஆமா, 2 மாசம் தானே ஆச்சு, 2 வருஷம் ஒன்னும் ஆகலையே. அவன்கிட்ட ஓவரா பண்ண வேணாம்னு சொல்லுன. அத நீங்களே அவன்கிட்ட சொல்லுங்க. அது சரி, நான் 1 கிலோ பால் பவுடர் வாங்கி வச்சிருந்தேனே. அத நீங்க வாங்கி வச்ச அன்னைக்கே காலி ஆயிடுச்சு. ஓ, 2 பேரும் சேர்ந்து 1 கிலோ பால் பவுடரையும் சாப்பிட்டு காலி பண்ணிட்டீங்களா? குழந்தைங்க இல்ல, உங்க அப்பா. என்ன பெத்த தகப்பா, உன் உடம்புல சுகர் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? 300க்கும் மேல. நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கடைசியில நீங்க போட்டோல சிரிச்சிட்டு இருக்கதை நாங்க பார்க்க வேண்டியதுதான். என்ன சுகரை பத்திலாம் எதுவும் பேச வேண்டாம். உனக்கு கொஞ்சம் சுகர் அதிகமானதுனால தானே இவ இங்க இருக்கா. மெதுவா பேசுங்க, பசங்க இருக்காங்க. நான் சொல்றதுதான் இப்ப பிரச்சனையா? சூடு அதிகமா இருக்கு, குடிக்க முடியல. சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். மாஸ்க் போடலன்னா தேவையில்லாம போலீஸ் பிடிப்பாங்க. பசங்களா வரேன். வரட்டுமா? போயிட்டு போன் பண்ணுங்க. பண்றேன். ப்ரோகிராம நல்லபடியா முடிங்க. கண்டிப்பா. எது எப்படியா இவனோட ப்ரோகிராம் தானே, நல்லா இருந்த மாதிரி. மச்சான், நம்மளோட பாக்கி ஷோ இந்த இடத்துல தான். அது இப்படி ஃபீல் பண்ணி சொல்ல வேண்டியதுக்கான அவசியம் என்ன? நம்ம வாழறதுக்கு ஒரு ஷோ கிடைக்குது, அவ்வளவுதான். எஸ். நீ அந்த ஸ்டைல் இன்னும் விடலல்ல? அப்படி டக்குன்னு விட முடியாதுடா. சரி வா போலாம். கம் ஆன், ஃபாலோ மீ. நம்ம போய் ஸ்பான்சரை பார்க்கலாம். அங்க இருக்காரு. ஹலோ, 1.5 லோட இறக்கிட்டீங்களா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, காசை டிரைவர்கிட்ட கொடுத்துருங்க. இல்ல வேண்டாம், நீங்க நேராவே வந்து கொடுத்துருங்க. என்னது ஜிபேவா? லோடு வந்தோன்னா ஜிபேன்னு சொல்றியா? என்ன ஏமாத்த பாக்குறியா? பணத்தை கொண்டு வந்து நேரா கொடுத்தா போதும். சரி, நான் பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுறேன். ஓகே. அப்ப நீங்க தான் அண்ணன் அனுப்பி வச்ச ஆளுங்கல்ல? ஆமா. நீங்க வரீங்கன்னு சொன்னதுனாலதான் 2 வேலைக்காரங்களே எனக்கு வர வேண்டாம்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டேன். சரி. ஒன்னு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்க பார்த்த? நீ தானே என் பொண்ணு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வந்த செலிபிரிட்டி? எந்த ஸ்கூலு? மடிப்பாக்கம் ஸ்கூலு. அன்னைக்கு நீ போட்ட சீன் இருக்கே, செல்ஃபி எடுக்கிறது என்ன, போட்டோ எடுக்கிறது என்ன, டீச்சருங்க கூட பேசுறது என்ன, பாப்பா அன்னைக்கு என்னெல்லாம் அலப்பற பண்ணி கெத்து காட்டின தெரியுமா? ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. நான் தான் உனக்கு பொன்னடையே போத்தனேன், பிடிஏ பிரசிடென்ட். ஓ அப்படியா? அப்போ என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆமா, நீ யாரு? நான் தானே கச்சேரியில அழகியல எல்லாம் பாட்டினேன். ஓ, அதிகமா கல்லு விட்டு அடிச்சானுங்களே அந்த பாட்டு. அந்த பிரச்சனை இது வரைக்கும் முடியல. பசங்க 25 சேர் அன்னைக்கு உடைச்சிட்டானுங்க தெரியுமா? மஜித். சரி, இப்போ வேலையை பத்தி பேசலாமா? இந்த பாருங்க, காலையில 7 மணிக்கு வேலைக்கு வரணும். 10 மணிக்கு தான் டிஃபன். என்ன தருவீங்க? உப்புமா தருவோம். மதியத்துக்கு சோறும் குழம்பும். அது அதிகமா தருவோம். அது ஏன்? அதான் நைட்டும் திங்கணும். ஸ்பெஷலா ஒண்ணும் இல்லையா? ஸ்பெஷலா பச்சை மிளகா தருவோம், பெருசா, நல்லா காரமா இருக்கும், கட்டிச்சு சாப்பிடு. ஸ்பெஷல் கேக்குதா உனக்கு? அப்புறம் அந்த டேபிள்ல ரகுன்னு ஒருத்தன் உட்கார்ந்திருப்பான், அவனை போய் பாருங்க. நீங்க என்ன வேலை செய்யணும்னு அவன் சொல்லுவான். ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் ரூம்ல வைங்க. போங்க, நான் வரேன். ஹலோ, அண்ணா, சொல்லுங்க. முடிச்சிடலாம். டேய், ஸ்பெஷல் எதுவும் இல்லையாண்டா? இப்ப அதான் உனக்கு முக்கியமா?
சி இவருன்னு தெரிஞ்சுதான் நான் வேலைக்கே வந்திருக்க மாட்டேன். இந்த ஆளுகிட்ட தான் இப்ப பணமும் வேலையும் இருக்கு, அதான் ஓவரா பண்றான். வேற என்ன வேலைக்கு இப்ப போறது? நீ ஒண்ணு பண்ணு, இங்கே இருந்து யோசிச்சுட்டு இரு, நான் போய் வேலையை பாக்குறேன். வாயை முட்டு வாடா. இங்க ரகு யாரு? அண்ணா, உங்களை பார்க்க சொல்லி மஜித்தன் அனுப்பி வச்சாரு. நீங்க தானே அது? ஆமா. என்ன யாருன்னு தெரியுதா? எங்க ஊரு திருவிழால எங்க நாடகம் நடந்ததுக்கு அப்புறம் தான் உங்க கச்சேரியே நடந்துச்சு. சந்திராச கலாகேந்திரம். இப்ப தெரிஞ்சிருச்சு. கொலப்புள்ளி ரகு உத்தமன். ஆமா ஆமா. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதோ ஒரு அவார்டு கிடைச்சதுல? ஸ்டேட் அவார்டு கிடைச்சிச்சு. என்ன நடக்கும்? அது கனவுகள் விற்கப்படும். அதுல கோடீஸ்வரனான மேகநாதன் முதலாளியா நடிச்சிருந்தேன். அது சரி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? அதெல்லாம் விடுங்க, நான் அக்பர் சக்கரவர்த்தியா கூட ஒரு நாடகத்தில் நடிச்சிருக்கிறேன். ப்ரோக்ராமும் எதுவும் இல்லல்ல. போன லாக்டவுன் டைம்ல பயங்கரமா லாக் ஆயிட்டோம். அதனாலதான் இந்த கம்பெனில வேலை செய்யலாம்னு வந்து சேர்ந்தேன். அது சரி. நீங்க என்ன கோவளம் பீச்சுக்கு போறீங்களா? ஏன்? இல்ல, உன் ட்ரெஸ் பார்த்தா அப்படிதான் இருக்கு. இல்ல, நாங்க இங்க வேலை செய்ய வந்திருக்கோம். அதுக்கே இவன் கோவளம் பீச்சுக்கு போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். முதல்ல மாத்த சொல்லு. வைடா இத. உனக்கு வேலை என்னன்னு நான் சொல்றேன். ஏதோ வெயிட் இல்லாத ஏதாவது ஒரு வேலையை சொல்லுங்க. ஓ, இறக்கு தூக்குனா போதுமா? அது போதும். உங்களை வச்சுட்டு என்ன பண்ண போறணும்? கொஞ்ச நேரத்துக்கு நம்ம எல்லாருக்கும் இடைவேளை. சாப்பிடணும்ல. சிறந்த நடிகருக்கான விருதை வாங்கறதுக்காக ஸ்ரீ ரகு உத்தமனை வருக வருக என வரவேற்கிறோம். ஹலோ. ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சிருச்சா? ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சு ரூமுக்கு வந்துட்டேம்மா. ரூம் எப்படி இருக்கு? ரூமு பிரச்சனை இல்லை. இவங்க இங்க ஹோட்டல்ல ரூம் எடுத்து கொடுத்துருக்காங்க கமிட்டியில. அப்புறம் ஏசி எதுவும் இல்லை. கொரோனாங்கிறதுனால நானே ஏசி வேண்டான்னு அவங்க கிட்ட சொல்லிட்டேன். நீங்களா சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டுட்டேன், பசங்களும் சாப்பிட்டுட்டாங்க. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? இங்க என்னமோ அல்ஃபாமோ கில்ஃபாமோ என்னமோ கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இனிமேதான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிடணும். அப்பா என்ன பண்றாரு? அப்பா மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு சீக்கிரமா படுத்துட்டாரு. தூங்கிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? அது சரி, நான் போய் பிரெட் சாப்பிட்டுட்டு வரேன். பிரெட்டா? அது இல்ல, ஃபுட் எடுத்துட்டு வந்து பெட்ல வச்சு சாப்பிடணும்னு சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. நான் வச்சிரவா? வச்சிருங்க. குட் நைட். யாரு உன் பொண்டாட்டியா? அவளோட நினைப்பு நான் எங்கேயோ ஒரு விஐபி லெவல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு. நீ உன் பொண்டாட்டிக்கு போன் பண்ணியா? அந்த கெட்ட பழக்கம் இல்லையே. அப்பவும் இல்ல, இப்பவும் இல்ல. நல்ல விஷயம் தான். ஷோல்டர் பயங்கரமா வலிக்குது. உனக்கு ஷோல்டர் தான் வலிக்குது, எனக்கு உடம்பு முழுக்க வலிக்குது. இனிமே எப்படி டான்ஸ் ஆடுறதுன்னு தெரியல. ப்ரோக்ராமே எதுவும் இல்லாததால நீ டான்ஸ் ஆடவே தேவையில்லடா. ஏண்டா நம்ம என்னைக்குடா திரும்ப போறோம்? இப்பதானே வந்திருக்கோம், அதுக்குள்ள போணுமா? நீ உன் காரை எடுத்துட்டு வந்திருந்தனா நம்ம 2 பேரும் சீக்கிரமாவே ஊருக்கு போயிருக்கலாம். இங்க பாரு, அந்த காரை பத்தி நீ பேசாத. வேலை கிடைக்கும் நம்பிதான் அந்த காரை நான் எடுத்தேன். கார் எடுத்து அடுத்த வாரத்துல இருந்து லாக்டவுன், அதனால லோன் கட்ட முடியலடா. கிடைக்கிற விலைக்கு யாருக்காவது வித்துறணும். நீ வாங்கிக்கிறியா? காரா? சும்மா என் வாயை கிளறாத. சரி விட்றா, படுத்து தூங்கலாம். அன்பார்ந்தவர்களே, அடுத்த பெல்லுக்கு நாடகம் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு உதவுறதுக்காக இந்த ஸ்டேஜை சுத்தி இருக்கிற எல்லா விளக்குகளையும் அணைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாடகத்தை சிறப்பா நடத்த அந்த கடவுள் எங்களுக்கு துணையா இருக்கணும். இது என்னடா இது? பாவண்டா, இப்பவும் ஸ்டேஜ்ல இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காரு. நீ படுத்துக்கோ, காலையில ப்ரோக்ராம் இருக்குல்ல. படு படு. போ பையா, இதர் நான் இங்க படுத்துக்கிட்டுமா? அம்மா. ஹலோ. ஹலோ, பிரதீஷ் சார் தானே? பிரதீஷ் தான் பேசுறேன். யாரு? ஒரு ப்ரோக்ராம் பத்தி பேசணும். பிஸியா இருக்கீங்களா?
இல்ல பிஸிலாம் இல்ல, நான் ஜிம்ல இருக்கேன். என்ன ப்ரோக்ராம் சார்? பெருசா ஒண்ணும் இல்லைங்க, வாழ்த்து தெரிவிக்கிற ஒரு ப்ரோக்ராம். எங்க குழுவோட பேரு சாரப்பாம்பு சபாபதி குழு. எங்க ஊர்ல இருக்கிற நாராயணி அம்மாவோட கோழி கூடு உடைச்சு போச்சு. அத நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் சரி பண்ணி கொடுத்துருக்கோம். நல்ல விஷயம். இதுல நாராயணி அம்மாவுக்கு கோழி கூடு செஞ்சு கொடுத்த எங்க குழுவினருக்கு வாழ்த்துக்கள் சொல்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அனுப்ப முடியுமா? உங்க பேர் என்ன? சுனில். சுனிலா? நான் இப்போ செல்ஃபி வீடியோ அந்த மாதிரி ஃப்ரீயா பண்ணி கொடுக்கறது இல்ல. ஏதாவது ஒரு அமௌண்ட் நீங்க போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். காசா கேக்குறீங்க? ஆமாமா, காசு தான் கேக்குறேன். சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன், இருங்க. ஹலோ ஹலோ. என்னடா போன்ல யாரு? எவனோ ஒருத்தன் வாழ்த்துக்கள் வீடியோ அனுப்புவீங்களான்னு கேட்டு சாவடிக்கிறான்டா மச்சான். அப்படியா? அதுவும் கோழி பண்ண திறக்கிறதுக்காகவா? நீ சிரிக்காத. ஆனா அது உனக்கு ஏத்த வேலைடா. ஏன்? கோழி பண்ண திறப்ப விழாதானே? அதுக்கு நான் வாழ்த்து சொல்ல நினைக்கிறியா? இல்ல, எனக்கு தெரிஞ்ச நல்ல கோழி நீ தானே. தாடி பயங்கரமா வளர்ந்துச்சு, வெட்டிடு. கொழுப்ப பத்தியா? அட என்னண்ணே, எங்கண்ணா போயிட்டு வரீங்க? எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருந்தது, அதை முடிச்சிட்டு வரேன். நானும் உங்களை மாதிரியே ஆயிருக்கலாம். ஆனா என்ன பாருங்க, பொழப்பே இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேன். வயசு வேற ஆயிடுச்சு. நீங்களா சும்மா நின்னாவே காசு தான் இல்லைண்ணே, பெரிய செலிபிரிட்டியா வேற ஆயிட்டீங்க. சரி வரட்டுமாண்ணே? லூசு பையன், தேவையில்லாத கிளப்பிட்டு இருக்கோம். பசங்களா, அம்மாவை கூப்பிடுங்க. இந்தா, இது உங்க 2 பேருக்கு என்ன? வாயில இருக்கிறது முழுங்கி நீங்க தொண்டையில சிக்கிக்க போகுது. வந்துட்டீங்களா? எப்படி வந்தீங்க? மனாஃப் இங்க கொண்டு வந்து விட்டோம். இந்தா, இது உனக்கு, இது அவர்கிட்ட கொடுத்துரு. ப்ரோக்ராம் எப்படி போச்சு? சூப்பரா போச்சு. சுடு தண்ணி இருக்கா? இல்லங்க, முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வச்சிருப்பேன். சரி வா. நமோ நமோ நாராயணா லக்ஷ்மி நமோ நாராயணா நமோ நமோ நாராயணா லக்ஷ்மி நமோ நாராயணா நமோ நமோ நாராயணா லக்ஷ்மி நமோ நாராயணா. விளக்கு வைக்கிற நேரத்துல இப்படி கோழி அடகாக்குற மாதிரி உட்காராம எழுந்திருச்சு வெளியில போயிட்டு வரலாம்லப்பா நீங்க. வெளியில பூரா கொரோனாடா. அப்படின்னா பசங்களோட உட்காந்து சாமி கும்பிடலாம்ல. இப்ப எனக்கு அதான் வேலை. கடவுளே, அப்பாக்கு இப்ப கிடைச்ச மாதிரியே நிறைய ப்ரோக்ராம் கிடைக்கணும். சாமி கும்பிட்டது போதும், 2 பேரும் உள்ள போங்க. அம்மா, நாய்க்கு சாப்பாடு வச்சியா? அதெல்லாம் எப்போ வச்சுட்டேங்க. என்னாச்சுங்க, வந்ததுல இருந்து கை அமுக்கிட்டே இருக்கீங்க? கையில ஏதாவது பிரச்சனையா? பாரு, எந்த பிரச்சனையும் இல்லையே. அது ப்ரோக்ராமுக்கு நிறைய விஐபிஸும் மந்திரிங்களும் வந்திருந்தாங்கல்ல. ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன தோல்ல தட்டி நல்லா பாராட்டினாங்க. நான் அதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்தேன். நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க, அவங்களெல்லாம் பார்க்க முடியுதே. ரொம்ப கொடுத்து வச்சவன்னு சொல்லணும். தூங்கலாம். அம்மா, ஐயோ. காவடி கோவிலுக்குள்ள நுழைஞ்சதுமே ஃபேமஸ் ஆன டிவி மிமிக்ரி ஹீரோ பிரதீஷ் நடத்துற காமெடி மெகா ஷோ ஆரம்பமாயிடும். அதனால பக்த கோடிகள் எல்லாருமே கோவில் வாசலுக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.